வணக்கம். சொல்வனம் உரையாடல்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சிவாதுரை. டாலஸ்ல இருக்கேன். தமிழோசை ஆனர்னு ஒரு சேனல் பண்ணிட்டுருக்கேன் யூடியூப்ல. சிறுகதை வாசிப்பு சிறுவயது முதலே இலக்கிய ஆர்வம்னு சொல்லலாம். கதை அதாவது பாடப்புத்தகத்தை படிக்காம கதை புத்தகம் படிக்கிறதுல ஆரம்பிச்சது. ஸோ இட் இஸ் கோயிங் ஆன். இங்கே டாலஸ்ல வந்து இணைய வானொலி ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க தமிழ்ச் சங்கத்தில். ஸோ அதில் ஒரு 2 வருடம் ஊரும் உறவும் கதை சொல்லி அப்படின்னு சொல்லி தமிழ் தேர்ந்தெடுத்த 100 சிறுகதைகளில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு ஷோவாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போது சொல்லுணும் பகுதியில் உரையாடல்கள் தளத்தில் கட்டுரைகளையும் அதை எழுதிய ஆசிரியர்களோ அல்லது சிறுகதைகளை எழுதிய ஆசிரியர்களையோ சந்தித்து ஒரு உரையாடும் வாய்ப்பை பாலா அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதன் மூலமாக இன்று இரவாமை அப்படின்னு ஒரு கட்டுரை, அந்த தலைப்பு வந்து ரொம்ப ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால 2 கட்டுரையும் ஆரம்பித்தேன். எப்போ முடித்தேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான நடையில் எழுதியிருந்தார் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர்களை இன்னைக்கு நாம் இந்த உரையாடல்கள் பகுதியில் சந்தித்து அந்த இரவாமையை பற்றி அவருடைய தாட் ப்ராசஸ், அவர் அந்த கட்டுரையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் வாசகனாக சில கேள்விகள் இருக்கும் அல்லவா படிக்கும்போது. ஸோ அந்த உரையாடலுக்கான வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன். வாருங்கள், ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை வரவேற்று இந்த உரையாடல்கள் தளத்துக்கு நம்ம போகலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், உங்களை பற்றி சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 1971லேருந்து எழுதிட்டு இருக்கீங்க. கனையாழியில் ஆரம்பித்து இப்போது சிறுவாணி வாசகர் வட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த 2 கட்டுரைகள். அதற்கு முன்னால் நான் உங்களுடைய பல கட்டுரைகளை சொல்வனத்தில் வாசிச்சிருக்கேன். உங்களுடைய எழுத்து நடை ஒரு ரொம்ப வசீகரமான ஒரு நடை. இந்த இரவாமையை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது சுஜாதாவுடைய வரிகளோடு ஆரம்பிக்கிறீங்க. கட்டுரை நெடுக அந்த வாசனை எனக்கு நல்லா தெரிஞ்சுது. கனையாழியிலையும் எழுதியிருக்கிறதுனால அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுஜாதா, கனையாழி, உங்களுடைய எழுத்து. முதல்ல நாங்க அந்த காலேஜ் டைம்ல நான் பிரசிடென்சி காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். இந்த இலக்கிய ஆர்வம் அல்லது கதையெல்லாம் படிக்கிறதுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துடுது. எங்க ஸ்கூல் சயின்ஸ் டீச்சர் மிஸ்டர் என்எஸ் ரகுநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து எல்லாம் ஜெயகாந்தனை படிங்க அப்படின்ட்டு சொல்லி எங்களை வந்து தூண்டி விட்டார். ஸோ படிக்க ஆரம்பிச்சோம். அப்பெல்லாம் அந்த ஆனந்த விகடனில் முதிரை கதைகள்லாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதை வந்து உட்காந்து பேசிட்டு இருப்போம். அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரொம்ப ஒரு புது உலகம் திறந்த மாதிரி இருந்தது. அவர் மூலமா வேற சில ஆசிரியர்களை பற்றிலாம் நமக்கு தெரிய வந்தது. வீட்டு பக்கத்துலேயே லைப்ரரிலாம் உண்டு. அப்போ அந்த காலத்துல தெருவில் இருக்கிற லைப்ரரியில கூட அருமையான புஸ்தகங்கள்லாம் கிடைக்கும். திருவல்லிக்கேணியில இருந்தோம் நாங்க. அங்க இருக்கிறச்சு இந்த சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து, அந்த மாதிரி கதைகள். அது அப்புறம் ஜம்ப் நேர ஜெயகாந்தனுக்கு தான் வந்தது. அது நடுவுல வந்து அகிலன் நாப்பார் சாரதி போயிட்டெல்லாம் வரல, இந்த ஆசிரியர்னால அப்படி வந்தது. அதுக்கப்புறம் பிரசிடென்சி காலேஜ் படிக்கிறச்சு பக்கத்துல நிறைய புக் ஷாப்ஸ்ல கனையாழின்னு தொங்க விட்டுருப்பாங்க. அதை வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சோம். அது ரொம்ப புதுசாகவும் சந்தோஷமாவும் இருந்தது அது படிக்கிறதுக்கு. அப்போ வந்து நம்மளும் எழுதினா என்னன்ட்டு முதல்ல எழுதி கவிதைகள் எழுதி அமிச்சேன். அது பிரசுரமாச்சு. அப்புறம் சிறுகதையை எழுதி அனுப்பிச்சேன். அதுவும் பிரசுரமாச்சு. 3வது சிறுகதை வந்து அப்போது ஆசிரியராக இருந்த அசோகமித்திரன் அவர்கள்ட்ட நேரம் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ஒரு 4-5 நாள் கழிச்சு செலக்ட் ஆச்சா பாக்குறச்சு அவர் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்கப்பா, கடவுள் உன்னை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் விரிவா இன்னொரு இதில் எழுதியிருக்கேன். நான் அசோகமித்திரனும் நானும்ங்கிற கட்டுரையில எழுதியிருக்கேன். அப்புறம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. நான் இது எத்தனை நேரம் பேசலாம்னு தெரியல. ஏன்னா நம்ம மீட்டிங் இஸ் அபவுட் த கட்டுரைனா நான் வந்து என்னை பத்தி சொல்லிட்டு இருக்கிறது எப்படின்னு தெரியல எனக்கு. இல்ல இது ஒரு நீங்க பாட, அதாவது நடுவுல இது பண்ணோம்னா நாங்களே தடுத்தாட்கொள்றோம். இது நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ரைட். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்பவுமே இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி இலக்கியம் பத்தி பேசுறதுக்கு. அந்த மாதிரி சீசு செல்லப்பா வந்து நான் இருந்த தெருவிலேயே தான், அவர் இருந்த தெருவில் தான் நான் இருந்தேன். ஒரு கோடியில செல்லப்பா வீடு, இன்னொரு கோடியில எங்க வீடு, நடுவுல வந்து தமிழ் தாத்தா ஓவே சாமிநாத ஐயருடைய வீடு. அந்த மாதிரியான ஒரு இது. அப்போ வந்து நாப்பார் சாரதி தீபம் ஆபீஸ் எங்க வீட்டு பக்கத்துல, அங்கிருந்து செல்லப்பா பாக்குறதுக்கு போயிட்டு இருப்பாரு. நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போம்.
ஜெயகாந்தனுடைய மீட்டிங் தமிழ் மெட்ராஸ்ல எங்க நடந்தாலும் நாங்க அட்டன் பண்ணுவோம். அது மாதிரி இருந்தது. அப்புறம் டேவிட் சந்திரசேகர்னு ஒரு அருமையான நண்பர். அவரு இன்னொரு பேங்க்ல இருந்தார். நான் கனரா பேங்க், அவர் சிண்டிகேட் பேங்க்ல. நாங்க இந்த இலக்கியத்தை பத்தி ரொம்ப பேசி ரொம்ப நெருங்கிய நட்பு. அவர் மூலமா தான் எனக்கு வந்து ஆங்கில புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சொல்ல போனா முதல்ல நான் படிச்ச ஆங்கில புத்தகம் வந்து ஹேண்டர்சன் தி ரெயின் கிங்னு சால் பெல்லோ எழுதினது. அதை எனக்கு கொடுத்தவர் வந்து இதுல கசட தப்பரா நடத்தியிருந்த அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல சபாபதினு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் தான் கொடுத்தாரு எனக்கு அதை. அதுக்கு அடுத்தாப்புல வந்து டேவிட் எனக்கு ஆல்பர்ட் கேமோட பிளேகு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த புத்தகம். ரெண்டுமே ரொம்ப மனசுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து அதெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய புது புது வாசல்கள் எல்லாம் திறந்தன. தென் நெக்ஸ்ட் வந்து கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் கொண்டு கொடுத்தாரு டேவிட். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான். அது வந்து வாழ்க்கையை மாத்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ரீனிவாசன் வேற, அதுக்கப்புறம் இருந்த ஸ்ரீனிவாசன் வேற. இதுக்கெல்லாம் நடுவுல வந்து ஒரு 20 வயசு வாக்குல பப்ளிக் டாக்ஸ் பை ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு வசந்த விகாரில் வந்து அவர் பேசுவார். கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அங்கதான் இருக்கு இப்போ. அங்க போய் கேட்க ஆரம்பிச்சோம், அது என்ன ஏது, அவர் யாரு, யாரோ ஒரு பெரியவர் வராரு, அவர் பையன் வீட்டுக்கு யாரோ என்ஆர்ஐ வந்திருக்காரு அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு போனோம். தட் வாஸ் எ டெரிஃபிக் திங். ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து என்னுடைய தகப்பனாருடைய அகால மரணம், நான் காலேஜ் படிச்சுட்டு பிச்சை நடந்து எல்லா நம்பிக்கையும் இழந்து போன காலம். எதுவுமே இல்லை. இன்னைக்கு கார்த்தால பாலாட்ட பேசுறதே கூட, நேத்துக்கு பேசுறதே கூட சொன்னேன், எனக்கு இந்த ரிலிஜியன்னா அப்படின்னா என்னன்னே தெரியாது. மை காட் டைட் யங். விளாடிமிர் நபக்கவனுடைய ஒரு ஃப்ரேஸ் அது. எனக்கு அதுதான், மை காட் டைட் யங். அண்ட் அந்த திக்கில்லாத ஒரு காலத்துல கிருஷ்ணமூர்த்தி கிடைச்சார். He has been with me since 1970 or so. ஒரு 40-45 பப்ளிக் டாக்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் அடையாறுல வசந்த விகாரில் நான் கேட்டிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன் நேரடியா அவர் கூட. அசோமித்ரன் சார் வருவார், பிரமிழ் வருவார். பிரமிழ் பிகேம் எ ஃப்ரெண்ட் லேட்டர். பிரமிழ், நானு, டேவிட் 3 பேரும் ஒன்னா இருந்தோம். வெங்கட் சாமிநாதனுடைய முதல்ல பாலையும் வாழையும்ங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணோம். டேவிட்டும் மணி இன்னொரு நண்பர், அவங்க 3 பேர் தான் வந்து அந்த ஜெயபால், அவங்க 3 பேர் தான் ஃபினான்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. நான் கூட செல்லப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் அவர் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு அதுக்கெல்லாம் வெங்கட்சாமிநாதன் புக்குக்கு அது கொண்டு வந்தோம். அப்பெல்லாம் அச்சு கோக்கணும், இந்த மாதிரி டிஜிட்டல்லாம் கிடையாது. செல்லப்பாவே உட்காந்து அச்சு கோத்து அது ப்ரூஃப் பார்த்து ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பிளாஸ்டிக் கவர் வந்து ஒட்டி கொடுப்பார். அட்டை தெரியும் மேல பிளாஸ்டிக் கவர். அடுத்து பிரமிழனுடைய கைப்பிடி அளவு கடல் அப்படிங்கிற புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணோம். பிரமிழனுடைய முதல் புக்கு நாங்க போட்டது. ஸோ இந்த இதுல வந்து இப்போ கிருஷ்ணமூர்த்தியை பத்தி நானும் பிரமிழும் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஐ குட் டெல் ஹிம் a few things and he could tell me. அந்த மாதிரி ஈக்குவல் லெவல்ல தான் அந்த டாக்ஸ் நடந்தது. அசோமித்ரன் சாரும் then he was interested in கிருஷ்ணமூர்த்தி. later on he was disillusioned and left for ராமகிருஷ்ண பரமஹம்சா. அது மாதிரி ஆச்சு. ஸோ ஒரே சமயத்துல இந்த மாதிரியான ஒரு இந்த ஆன்மீகம்னு சொல்லலாம், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்த லிட்ரேச்சரும் சினிமா உனக்கு வந்து சென்னையில சத்யஜித்ரே படம்லாம் வந்து சஃபேர்ல போடுவாங்க, மார்னிங் ஷோ தொடர்ந்து போட்டுருப்பாங்க. பிரதீப் வந்தி மாத்திரம் ஒரு 50 வாட்டி போட்டாங்க, நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன். அப்கோர்ஸ் ஃபிலிம் கிளப் இது மாதிரி அந்த 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 ஒரு யூத்ல வந்து நமக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் தெரிய வந்தது. தட் கண்டினியூஸ். அப்புறம் 78க்கு அப்புறம் நான் வேலை மாறி போனது, ஆஃபீஸில் ப்ரொமோட் ஆனதுக்கு அப்புறம் டைம் இல்லை எனக்கு, சூழ்நிலையே மாறி போச்சு. அசோமித்ரனோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் கண்டினியூயிங். அது மாதிரி இருந்ததுக்கு ரொம்ப நாள் ஒன்றும் எழுதலை, வீட்டில் எழுதி வச்சிருப்பேன், எங்கேயும் அனுப்பல. அப்போ சொல்வனம் ஆரம்பிச்சார். எங்க ரவிசங்கர் அவர் பிரஜை நடத்தியிருந்த காலத்திலேயே தெரியும். அப்புறம் டச் விட்டு போயிடுது. தென் ரவிசங்கர், சேதுபதி அருணாச்சலம் அண்ட் ஹரி வெங்கட் 3 பேரும் சேர்ந்து சொல்வனம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சில வருஷங்கள் முன்னாடி பி.கே. சிவகுமார், அவர் யூசியில தான் இருக்கார், ஜெயகாந்தனுடைய மிக நெருங்கிய நண்பரான பீசா குப்புசாமியினுடைய புதல்வர். அவர் வந்து அவரும் இன்னும் 2 பேர், ராஜாராம் கோபால் ராவ் அவருடைய பிரதர் துக்காராம், அவங்க எல்லாம் சேர்ந்து வார்த்தைன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. அதுல எழுத சொல்லி சிவகுமார் என்ன கேட்டார். ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஒரு பத்தி. அதுதான் எதை பற்றியும் அல்லது இது மாதிரி தெரிகிறதுன்னு வந்தது. அதை படிச்சுட்டு சேதுபதி வந்து சொல்வனத்துல நீங்க எடிட்டரா ஜாயின் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஐ ஜாயின்ட். மேபி ஒரு 10 or
10 ஆர் டசன் இஷ்யூஸ்க்கு அப்புறம் நானும் சேர்ந்து விட்டேன். அது பிரமாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நிறைய கதைகளை படிச்சு எடிட் பண்ணி போடுறது, நானும் எழுதுறது மறுபடியும் அப்படிலாம் நடந்தது. நிறைய நல்ல நண்பர்கள் இப்போ வந்து பாலா வரைக்கும் அது மூலமா எனக்கு நிறைய கிடைச்சாங்க. எல்லார் பேரையும் நான் சொல்லலை, ஏதாவது மிஸ் ஆகிட போடுது அப்படிங்கிறதுக்காக. அந்த ஸோ தட் வாஸ் குவைட் குட். பட் இப்போ ஒரு 5-6 இயர்ஸை நான் ஒன்றும் சொல்லணுத்துக்கு ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் என்னால் பண்ணவும் முடியலை. சிறுவாணி வாசகன் மையம்ங்கிறது வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கப்பட்டு மிஸ்டர் பிரகாஷ்ங்கிறவர் நடத்தின்னு இருக்கார். நாஞ்சில் நாடன் தான் வந்து அதுக்கு ஆலோசகர், மெயின் ஃபிகர் ஹெட் அவர் தான். நான், ரவீந்திரன் இன்னொருத்தர் இருக்கார். அதுல வந்து என்னுடைய புஸ்தகங்களை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன்ல ஆன் எஜுகேஷன்ங்கிற புக்கை என்ன டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி, வாழ்க்கை பற்றிய அறிவுன்னு சொல்லிட்டு அதுவும் புஸ்தகமா வந்திருக்கு. 2 கட்டுரை தொகுதிகள் சிறுவாணி வாசகன் மையம் போட்டு இப்ப பாலா பின்னாடி ஒண்ணு தெரியறது, ஒரு சிறுகதையும் வந்து வந்தது. அந்த தொகுதியும் வந்திருக்கு. இன்னும் ஒரு 3-4 கவிதை தொகுதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி நடக்கும். ஏன்னா இதுக்கே வந்து 40-50 வருஷம் ஆகிருக்கு எழுத ஆரம்பிச்சுட்டு. ஸோ திஸ் இஸ் தி திங். இந்த இலக்கியம்ங்கிறது, அப்புறம் இந்த சினிமாங்கிறது, இந்த ஆன்மீகம்ங்கிறது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. இதுக்கு தனியா ஒரு ஸ்டேட்டஸோ தனியா ஒரு இதுவோ நான் சொல்லலை. ஆனா வாழ்க்கை எல்லாத்த விட முக்கியமானது. அதான், வேற என்ன கேட்கணுமோ கேளுங்க. தென் கிருஷ்ணமூர்த்தி, ஐ மீன் இதை சொல்லி முடிச்சுடுறேன், சொல்லாம முடியாது. கிருஷ்ணமூர்த்தியால நான் பேங்க்ல இருக்கச்சு ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸோடையும் ஸ்டாஃபோடையும் பழக வேண்டிய சந்தர்ப்பத்துல ரொம்ப நியாயமாகவும் அனுசரணையாகவும் வித்தவுட் காம்ப்ரமைசிங்கும் நடந்துக்க முடியுது. என்னுடைய டே டு டே ரிலேஷன்ஷிப்ஸுக்கு ஃபவுண்டேஷன் அவர்கிட்ட இருந்து கிடைச்சது. த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் ஐ காட் த்ரூ கிருஷ்ணமூர்த்தி வாஸ் ஹி டுக் மீ டு ரமண மகர்ஷி. 2001 வாக்குல வந்து மகரிஷியினுடைய 1999ல அவரோட பரிச்சயம் கிடைச்சு, அது இன்னைக்கும் தொடர்ந்து இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருவர் கோயம்புத்தூர்ல நிசார்க தத்த மகராஜனுடைய அயம் தட்டை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. அவர் மூலமா மகராஜ் யார்கிட்டயுமே நான் போல. ஏன்னா கிருஷ்ணமூர்த்திட்ட இருந்து ஓஷோவை படிச்சா குழம்பிடுவோமோ, ரமணர் படிச்சா வேற ஏதோ ஆயிடுமோ அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் போகாம இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது மகராஜ் சரி, மகரிஷி சரி, கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க அப்படின்னுட்டு. அந்த விதத்துல வந்து அது குவைட் கைடிங் லைட் மாத்திரம் இல்லை, இட் இஸ் வித் மீ ஆல்வேஸ். அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம் அது. இலக்கியம் இருந்திருக்கு, நிறைய நண்பர்கள், நல்ல ஜெயகாந்தனுடைய ரொம்ப நெருங்கிய நட்பு உண்டு. நட்புன்னு சொல்லக்கூடாது, அது அவர் பெரியவர், நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறவா. அசோகமித்ரன் சாரோட ஒரு குடும்ப நண்பர் அவர். அதை விட எனக்கு சொந்த அண்ணன் மாதிரி இருக்கிறது நாஞ்சில் நாடன் சார். எல்லா விஷயமும் தெரியும். பெமேலோட ரொம்ப நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருந்தது. அப்புறம் டச்சும் விட்டு போயிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. அப்புறம் ஜெயமோகன் இருக்கார். அந்த மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு பரிச்சயம் உண்டு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அந்த பேரை நான் சொல்ல. நான் இலக்கியவாதிகளை போய் பார்த்ததில்லை, எல்லாம் தானா அமைஞ்சதுதான் அது நமக்கு. இந்த கதைகள், கட்டுரைகள், வாசிப்பு, சினிமா பார்க்கறது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அது இல்லாமலும் வாழ்க்கை இருக்கு. அதான், வேற ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப நிறைவா இருந்தது. அதாவது ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது உங்களுடைய அனுபவம் வந்து இவ்வளவு விஸ்தீர்ணமா இருக்கு. ஏன்னா பாரதிமணி அவர்களுடைய பல நேரங்களில் பல மனிதர்கள்னு ஒரு புத்தகம். இப்ப ஆமா, நீங்க பேசின ஒரு 10 நிமிடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த புத்தகத்தினுடைய தொகுப்பு மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த அளவு இத்தனை மனிதர்களை, இலக்கியவாதிகளை சந்தித்து பழகிய ஒரு எழுத்தாளருடன் பேசிக் கொண்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சி இந்த உரையாடல் தளத்துல. ஒரு சின்ன விஷயம். பாரதிமணி சாருடைய புத்தகத்துக்கு தலைப்பு கொடுத்தது நான் தான். அந்த பல நேரங்களில் பல மனிதர்கள். ஆமா, அவரு ஆ. மேனுஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னார். அப்புறம் தலைப்பு ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அவரு. அப்ப நான் கரெக்ஷன்லாம் ஒண்ணும் இல்லை சார், சரியா பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் பேக்ரவுண்ட்ல, ஆ. சார் நீங்க இவ்வளவு பேரை பார்த்திருக்கீங்க, சோ பல நேரங்களில் பல மனிதர்கள்னு கொடுங்கன்னு சொன்னா, அடுத்து 5வது நிமிஷம் அவர் சந்தோஷம் ஃபோன் பண்ணி, ரொம்ப சந்தோஷப்பா, அதான் புக் டைட்டில் அப்படின்னு சொன்னார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சஜஷனா சொல்றேன். நீங்க பல நேரங்களில் பல மனிதர்கள் பார்ட் 2 எழுதலாம். அது சரி, அந்த நிச்சயம் சார், அளவுக்கு அந்த நிச்சயம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுடைய கரெக்ட். புரிதல் அந்த ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய புரிதல்னு சொல்லும்போது உங்களுடைய கவிதை எனது கடவுள்கள் படிக்க நேர்ந்தது. அதுல வெளிப்பட்டது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதை எப்படி நீங்க அணுகிருப்பீங்க அப்படின்னு. ஜே.கே. வந்து சரி. இறப்பின் இழப்புகளை பத்தி சொல்லும் பொழுது ஒரு வரி,
எதற்காக ம், நம்ம இவ்வளோ அழறோம், எவ்வளோ கவலைப்படுறோங்கிறதுக்கு ஜேகே சொன்ன வரிகள் ரொம்ப முக்கியமா இருந்தது. என்னுடைய இழப்பு, எனக்கு ஏற்பட்ட பர்சனல் இழப்ப தாங்கறதுக்கும் அது ம், ரொம்ப உதவியா இருந்தது. இப்போ ம், நீங்க எழுதின இரவாமைக்கு வருவோம். அ ம். ஜெயகாந்தன் அவர்களுடைய ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொன்னீங்க. குரு ஆமா. அப்படின்னு சொல்லும்போது, இந்த எழுத்தாளர்கள் எல்லாருமே எழுத ஆரம்பிச்சது அல்லது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த ஒரு தத்துவ விசாரணைக்குள்ள போறாங்க. இல்லாதது எது? ம், சிறுகதை ஜெயகாந்தன் அவர்களுடையது படிச்சு ரொம்ப வியந்திருக்கேன் ம், நான். அந்த ம், அதே மாதிரி இப்போ உங்களுடைய இந்த இரவாமை அப்படிங்கிறது, இது ஒரு அடுத்த ஸ்டேஜா நான் பார்க்குறேன். அதாவது கடவுள் ம், கிட்ட போய் விசாரணை பண்றது போய், இரவாமை, பிறவாமைன்னு வந்து இந்த நினைவுகளின் குவியல்னு வந்து நிக்கிறீங்க. ம், ஸோ அந்த அனுபவத்த பத்தி சொல்லுங்க. இந்த தத்துவ விசாரணைக்குள்ள வரணும் அப்படின்னு ஜேகேவோட இளவயது பழக்கங்கிறதே அதுக்கு ஒரு போதுமான காரணமா இருந்தாலும், ம். இரவாமை பத்தி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான லீட் உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்தத பத்தி சொல்லுங்க. சரி. ஆஹ் இதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் முழுக்க பாலாஜிக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் தான் வந்து எழுதுங்க சார்னு அசராம கேட்டுட்டு இருந்தார். தென் ஐ தாட் ஐ ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங். ஏன்னா நான் எழுதியே ஆகணும், நிறைய எழுதி வச்சிருக்கேன். எல்லாம் ஒரு ஃபார்ம்ல வச்சு கொண்டு வரணும், ஹிண்ட்ஸ் மாதிரி இருக்கு. முதல்ல பிறந்த நாள்னு சொல்லி ஒண்ணு எழுதினேன். அப்புறம் திருப்பி இது முதல்ல அந்த முதல் கட்டுரையில சொன்னதுதான், எதை பற்றியும் அல்லது இது மாதிரியும் தெரிகிறது பாகம் 2ன்ட்டு எழுதலாம்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாத்தையும் பத்தி எழுதணும், ஒரு கட்டுரையா இல்லாமன்ட்டு. பட் தட் லீட் டு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். தென் ஐ தாட் வை நாட் ஐ ரைட் அப் அண்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பத்தியே எழுதலாமே அப்படின்ட்டு முடிவு பண்ணதும் ஒரு தலைப்பு தேவைப்பட்டது எனக்கு. அப்ப நான் யோசிக்கிறச்சே இந்த மனவானும் தவழ் முகிலும் அப்படின்ட்டு ஆ. கொடுத்தேன். ஸோ இந்த மனவானத்துல பல எண்ணங்கள் தவழ்ந்துட்டு இருக்கு, அதுகளை நான் கொடுக்குறேன். எண்ணங்களே இல்லாத ஒரு பியூர் வானத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த எழுத்துக்கள் மூலமோ அல்லது வேறு வழியிலோ நம்ம போய் சேர்ந்தா பரம சந்தோஷம் அது. அப்படி எழுத ஆரம்பிச்ச உடனே முதல்ல எழுதின கட்டுரை பிறந்த நாள். அடுத்தாப்புல நினைக்காமலே ஒரு கோயின்சிடென்ஸா இரவாமை பத்தி எழுதினேன். பிறப்பை பத்தி முதல்ல எழுதிட்டு அடுத்தது வந்து இரவாமையா வந்து அது வந்தது காரணம், எனக்கு ரொம்ப அற்புதமான நண்பர்கள் இருக்காங்க. இதே மாதிரி ஒரே விஷயத்துல ஆர்வம் இருக்கிறவங்க. அதுல ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மிஸ்டர் சபாபதி. அவர் வந்து தமிழர் தான், ஆனா வடநாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவர். அவர் குஜராத்தி மீடியத்துல படிச்சவர். ஹிந்தி தெரியும், மலையாளம் தெரியும், தமிழ் தெரியும். பஹ்ரைன்ல இருந்தவர். ஆங்கிலம் ரொம்ப அற்புதமா பேசுவார். ரொம்ப பிரில்லியன்ட் மேன் அண்ட் வெரி ஹம்பிள் மேன். அவருக்கு வந்து இந்த ட்ரெடிஷனல் ரிலிஜனும் தெரியும், இந்த மாடர்ன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான கிருஷ்ணமூர்த்தி, ரமண மகர்ஷி, நிசார்க தத்த மகராஜ் அதுவும் நல்லா தெரியும். பகவத்கீதை கிளாஸ் எல்லாம் எடுப்பார் அவர். பட் இஸ் நாட் ஏ ட்ரெடிஷனல் பர்சன். அவர் வந்து எனக்கு இந்த ஃப்ரெட்ரிகோ ஃபேட்மனுடைய வீடியோவை அமிச்சார், இது கொஞ்சம் பாருங்க. அது என்ன 1 hour and 10 minutes உடனே நான் அதெல்லாம் உட்காந்து யூஸ்வலா பார்க்க மாட்டேன். பார்க்கறச்சே பார்க்க ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியல. இட் வாஸ் சோ ஃபேசினேட்டிங். ஏன்னா நாங்க தினந்தோறும் எதை பத்தி பேசிட்டு இருக்கோமோ நண்பர்கள், அது வந்து அதுல ஃபுல்லா டீல் ஆயிட்டு இருந்தது. அவரே அனுப்பிட்டு எங்கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப அவர் அனுப்பிட்டு ஒண்ணுமே எனக்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் தரல. பாருங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இதுல வாட்ஸ்அப்ல. படிச்சுட்டு நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப பிரமாதமா இருக்கு சார், அவர் பதில் போட பியூர் வேதாந்தா அப்படின்ட்டு. தென் ஐ அண்டர்ஸ்டுட், அது ஓகே இது வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தான் இந்த ட்ரெடிஷனல் ரிலிஜன் கிடையாது. ரொம்ப காத தூரம் போயிட்டு அங்கேயே தான் இருக்கேன் நான், அதுக்குள்ள போகல. இன்னொரு நண்பர், அருமையான நண்பர், என்னோட வயசுல ரொம்ப சின்னவர், ஸ்ரீராம்னு ஒருத்தர் இங்க இருக்கார், திருச்சியில இருக்கார். அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, பாக்கி பேர்லாம் நான் சொல்லல. இட் டசன் அது அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி பல நேரங்கள் பல மனிதர்கள் பாகம் 2 எழுதிருச்சு. அவங்களையும் பத்தி எழுதி, பாலாஜியை பத்தி எழுதி, மிஸ்டர் சிவதுரை பத்தியும் ஒரு சாப்டர் எழுதணும். அது மாதிரி காலம் கனியட்டும், அது வேற. ஸோ அதனால நான் இரவாமை பத்தி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த வீடியோ. அதுல ஒரு ஒரு குவாண்டம் பிசிசிஸ்ட் வந்து சொல்றது வந்து அப்படியே நம்ம வேதாந்த மாதிரியே இருக்கு. அவரும் படிச்சிருப்பாரு நிச்சயமா. இதை தவிர நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்போ ஷ்ரோடிங்கர் வந்து இதை பத்தி சொல்லியிருக்கார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை பத்தி சொல்லியிருக்கார். நான் அது ஃபுல்லா போகல, ஏன்னா திஸ் நாட் ஏ ஸ்டடி. இது என்னுடைய அப்ரோச், எனக்கு எப்படி இது உணர்ந்தேன் அப்படி. இதே சமயத்துல சுஜாதாவனுடைய நினைவு நாள் வந்தது. அது நினைவு நாள் வந்த உடனே எல்லாரும் அந்த கோட்டெல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறாங்க இல்லையா. ஆமா. நானுமே சிலது போட்டிருந்தேன் முந்தி. அதெல்லாம் மெமரியில வந்து பார்த்தா இந்த இரவாமையை பத்தி எழுதியிருக்காரு. இந்த இமார்டாலிட்டி பத்தி ஒரு விரிவான கட்டுரை நான் எழுதுறேன்னு சொல்லியிருக்காரு.
நான் படிக்கல, ஒருவேளை எழுதியிருக்காரான்னு தெரியாது. அண்ட் ஸோ ஐ தாட் ஒய் நாட் ஐ ரைட் அபவுட் இட். ஏன்னா ஃபேட்கினும் வந்து நிற்கிறாரு பக்கத்துல, சுஜாதா ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ எழுதுவோன்னு ஆரம்பிச்சது தான் அது. அதனால முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு இந்த யூஸ்வல் மெத்தட்ல ஒரு கேஷுவல் ரைட்டிங் மாதிரி பண்ணிட்டு, கேஷுவலே இல்லை, அதுவுமே வந்து கொஞ்சம் சீரியஸா எழுதினதான், எதையுமே அலட்சியமா எழுத மாட்டேன். ரெண்டாவது பார்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவா இதுக்கு வச்சுப்போம், விஞ்ஞானம் அண்ட் வேதாந்தத்துக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதினேன். அதை பார்க்கறதுதான் இந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சது. புரந்தரதாசன் பாட்டு, கம்பனே இதை பத்தி எழுதியிருக்கான், வள்ளுவர்ல இருக்கு, நம்மகிட்டே இருக்கு, நம்மகிட்ட இல்லாதது இல்லை. இது அவங்க இப்ப திருப்பி வந்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட, ஐ மீன் இந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த கட்டுரை ஃபார்ம் ஆகி இது இப்ப அச்சா இருக்கு. அஹ், ரொம்ப சிறப்பு. ஏன்னா நான் இந்த 2வது கட்டுரை படிக்கும் பொழுது எனக்கே தோணுன விஷயம், அந்த பாதிக்கு மேல இரவாமைக்கு பதிலா பிறவாமையே நன்று போல இருக்கே, இளையராஜா சொன்ன மாதிரி இப்ப சமீபத்துல அப்படின்னு யோசிச்சுட்டே நிச்சயமா. இருக்கும்போது, நீங்க அதையும் கட்டுரையில கொண்டு வந்தது. அந்த இரவாமை பிறவாமைன்னு வரும்போது மொத்தமா ஒரு ஃபுல் மீல் மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி தான், மேலோட்டமானது தான் இது. ரொம்ப ஆழ்ந்த ம், கட்டுரை எழுதணும்னா இன்னும் பெருசா எழுதணும். அதை எழுதுருவீங்க ம், அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, அதை தொகுத்து வழங்கணும் இப்போ அடுத்தது. ம். ஏன்னா இல்ல அதாவது சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல என்னுடைய கேள்வி அடுத்தது வந்து இந்த இரவாமை பிறவாமை இதுல வரும்பொழுது, இந்த ம், உடலுக்கு அழிவு, எண்ணங்களுக்கு அழிவு இல்ல. யாராவது ஒருவருடைய நினைவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ம், ஒரு கோட் நார்மலா ம், சொல்லுவாங்க. "தே ஆர் ம், லிவிங், வி ஆர் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங்" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ இருக்கிறவங்கள பத்தி சொல்லும் பொழுது. ம், அ ம், ம், சுஜாதாவுமே வந்து இந்த "தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுக்கு" அவர் விளக்கம் சொல்லும்போது, அத எப்படி கோரிலேட் பண்றது? அது வந்து ஒரு மேடையில ம், தோன்றது கிடையாது. இந்த உலகத்துல தோன்றது அப்படிங்கிற மாதிரியான ம், நம்ம எண்ணங்கள விட்டு செல்றது அப்படிங்கிறது. இப்போ ம். நீங்க நெறைய விஷயங்கள தொடுறீங்க உங்க கட்டுரையில. நானே எங்க நிறுத்துறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஒன்று வேறொன்றாக மாறுகிறது அப்படிங்கும் பொழுது, நம்ம ஆ, பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உடம்பு அப்படிங்கிறோம். ம், ம். அ அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இது ஆமா. இங்கே தான் ரீசைக்கிள் ஆயி, இந்த மறுஜென்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறது, உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு எனக்கு. ஏன்னா இப்ப நீங்க இன்னும் நெறைய அத பத்தி படிச்சு எழுதுனதுனால. சரி. ஆ, அதாவது இந்த நான் இப்ப எழுதின கட்டுரையை பத்தி சொல்லிடுறேன். இது வந்து சுஜாதா கேட்கிறார், விஞ்ஞானத்தாலேயோ வேதாந்தத்தாலேயோ இதை விளக்க முடியாது அப்படின்னு. பட் விஞ்ஞானமும் வேதாந்தமும் இதை அப்ரோச் பண்ணியிருக்கு. சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் தேர். அது ரெண்டுலயுமே நான் வந்து ஒரு டீப்பா படிச்ச ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆனா நான் வந்து எதையும் நான் புரிஞ்சிருந்ததாக தான் நான் நம்புவேன். இல்லாட்டா வந்து யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். இது பிடிவாதம்லாம் கிடையாது. வாயமூடின்னு இருந்துருது, அவ்வளவுதான். இப்ப சம்படி சேஸ், நீ இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்லுப்பா, இல்லை இந்த கோவிலுக்கு போ உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப அதை மதிக்கிறேன். ஆனா எனக்கு அது நடக்கிறதா அப்படிங்கிறத பத்தி பாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது நான் எக்ஸ்பெரிமெண்டா நான் சொல்லலை. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு புரிஞ்சாதான் அப்படின்னு இல்லை. இட் ஷுட் பி வேலிட் ஃபார் மீ. அந்த மாதிரி தான் நிலைமை. ஸோ இது வந்து எனக்கே ஆழமா புரிஞ்சின்ற விஷயத்தான் எழுதியிருக்கேன். இது வந்து சூப்பர்ஃபிஷியலா எழுதப்பட்ட கட்டுரை கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஆஹ் இந்த மறுஜென்மம் அப்படிங்கிறத பத்தி பாக்குறச்சே ரெண்டு விதமான ஒரு பதில்கள் இருக்கு. நான் படிச்சது சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தி ஆர்கானிசம் டைஸ், பாடி அதோட சரி, அதுக்கப்புறம் உள்ள பர்மனண்டாலாம் ஒண்ணும் இல்லப்பா, டோன்ட் கெட் ஃபூல்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வெரி ரேடிக்கல் பர்சன். ஆனா ஹி இஸ் டாக்கிங் அபவுட் சேக்ரெட்னஸ், இன்டெலிஜென்ஸ், அது மாதிரியான ஒரு பெனடிக்ஷன். இந்த நான் ஈகோ இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்கிற விஷயங்களை அவர் சொல்றார். அதெல்லாம் தான் நம்ம ட்ரெடிஷனலா பிரம்மம்னு சொல்றோம், ஆத்மான்னு சொல்றோம், இரவாமைன்னு சொல்றோம், வாட் எவர் இட் இஸ். ரமண மகர்ஷி என்ன சொல்றார்? புனர்ஜென்மம் வேணும், ரீஇன்கார்னேஷன் இருக்கான்னு கேட்கிறியப்பா, இப்ப நீ பிறந்திருக்கியான்னு பாரு அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் வேர்ட் பிளே கிடையாது. நீ வந்து பிறந்திருக்கியா அப்படின்னா, நீ வந்து நீ பிரம்மம் மாத்திரம் தான் இருக்கு. அதுல ஒரு தோற்றமா வந்து இந்த உடம்பு வந்திருக்கு, இந்த மனம் வந்திருக்கு, இந்த அட்ரிபியூட்ஸ் வந்திருக்கு. இந்த மனம் வந்து பிரம்மத்திலேருந்து எழுச்சு ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள் தோன்றுகிறார்கள். ஜெகம்னா இந்த உலகம், ஜீவன்னா நீயே, ஈஸ்வரன்னா இந்த உலகத்தை பாதுகாக்கிற உன்னுடைய கடவுள். அவங்களும் மொத்தமா தோன்றாங்க. சிலந்தி வலை பின்றச்சு அந்த த்ரெட் அதை வெளியில விடுற மாதிரி இதெல்லாம் வருது, திருப்பி அதை இழுத்துக்கிறது. அது மாதிரி நீ தூங்கறச்சு எல்லாம் உள்ள போயிடுறது.
உறங்குவது போலும் ஐ மீன் என்ன என்ன வார்த்தை அது? பார- சாகாமையா? பா- சாகாவரம். ம். பாரதி சொல்றது இது, தூக்கம் என்பது சிறிது நேர மரணம், ஆமா, மரணம் அதுதான் என்பது right. நெடிய தூக்கம். ஆமா. அப்ப இப்ப வள்ளுவர் அதான் சொல்லியிருக்கார், உறங்குவது போலும் சாக்காடு காடு. ஓ. அவர் சொல்றது. ரைட், தட் இஸ் இட். இது இருக்கட்டும், இது வந்து பிலோசாபிக்கலா அவருக்கு எனக்கு உண்மையா அப்படிங்கிறது இருக்கு. நான் ஜெயகாந்தனோட ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கச்சு அவர் சொன்னாரு, அவர் வந்து ரேடிக்கல் பர்சன், கம்யூனிஸ்ட் பேசிக்கலி. அவர் இந்த விஷயங்கள்லாம் ஒத்துக்கவே மாட்டார். ஆமா. அவர் காலால அடிச்சா வலிக்கிறதா, கல்லு இருக்கு கால் இருக்கு, எங்கேயா நீ இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றது என்னன்னா, நம்ம செத்து போயிடுறோம், எரிச்சுடுறாங்க இல்ல புதைச்சிடுறாங்க, அந்த புழு சாப்பிடுறது இல்ல காத்துல போறது, அந்த புழு ஒரு மீன் சாப்பிடுறது பின்னாடி, அந்த மீன் வயத்துல இருந்து இன்னொரு மீன் நீ அதுவா தான் இருக்க, நீ செத்தே போறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். சோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன், விஞ்ஞான ரீதியா பார்த்தாலும் ஒன்று மற்றொன்றா தோன்றது, தோன்றும். அவ்வளவுதான். சோ நீங்க இந்த ஐடென்டிட்டி போயிடுறதை ஒழிய, நீங்க உங்களையும் போல மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் ரெஸ்ட்ராய்டு, அவ்வளவுதான். எனர்ஜி அப்படித்தான் அந்த மாதிரி ஆயிடுறது. சயின்ஸ் ஆல்சோ டெல்ஸ் தட் அப்படின்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஓ. பரவாயில்லையா, நான் கரெக்டா அதுக்கு பதில் சொன்னேன்னா? சொன்னீங்க. அதாவது இத வந்து அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு இன்னமும் மறுஜென்மம்ங்கிறது. ஆமா 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 ஆமா. ஆனா, இப்ப இந்த ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னது மாதிரியே தான் தாட் ப்ராசஸ்ல வந்து எரிச்சாலோ, புதைச்சாலோ, இப்போ ம், அணுக்கதிர்வீச்சுலயோ, அணுகுண்டுலயோ போனா என்ன என்ன ஆகும்னு தெரியல அந்த ம், கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம பாடி. மத்தபடி இது ஏதோ ஆமா, புழு, பூச்சி, நாய்கள்லாம் சாப்பிட்டு இங்கே தான் ரீசைக்கிள் ஆகுது. இருக்காது. ஆமா தாட் ப்ராசஸ் சில இன்சிடென்ட்ஸ வச்சு நம்ம பேசணும்னா, இது ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக்கா மறுஜென்மத்த பத்தி பேசலாமே தவிர, அறுதிட்டு ஆமா. சொல்ல முடியாத மாரி தான் இன்னமும் இருக்கு. ம். ஆனா இப்ப அதான் சமீப என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை நினைச்சே பார்த்தது இல்லை. ஆ. இது ஆக்சுவலி டசன்ட் மேட்டர், யாருக்கோ நடக்க போறது என்னமோ, நமக்கு என்ன அதை பத்தி, நம்ம விஷயத்த நம்ம பார்த்துப்போம், அவ்வளவுதான். சொல்லுங்க. சாரி, இல்ல, இன்டர்ஃபியர். இல்ல. சாரிலாம் இல்ல. நீங்க பேசுறதுக்கு தான் இது உரையாடல்கள் தளத்துல வந்து உங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துக்கிறது. ஏன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப பரந்துபட்டு இருக்கு. இந்த உத்தம வில்லன் படத்த பத்தின உங்களுடைய கட்டுரையும் நான் வாசிக்க நேர்ந்தது. கிட்டத்தட்ட ஓ. அதுல வந்து 2யுமே மாறி, மாறி அலசுகிற ஒரு கதாபாத்திரம் தான் அது. இல்ல இந்த ஒரு பக்கம் வந்து மிருத்யுஞ்சயன்னு சொல்லி சாகாவரம் கேட்கறதும், இந்த பக்கம் வந்து மரணம் என்பது ஒரு இயல்பான ஒன்று அப்படிங்கிற மாரி 2யும் கனெக்ட் பண்ணி இந்த கட்டுரை ரொம்ப பிரமாதமா இருந்தது. ம். அந்த இது எல்லாமே ஐ திங்க் நீங்க வந்து இத பத்தி யோசிச்சுட்டே இருக்கிற வகையில நடந்ததா? இல்ல உத்தம வில்லன் எப்படி அந்த கட்டுரை, இந்த இரவாமை அதனோட ஒரு கனெக்டிங் டாட்ஸ் குடுக்கணும் அப்படின்னா எப்படி குடுப்பீங்க? ஆமா, கரெக்ட். இந்த உத்தம வில்லன் படம் வந்து நான் தியேட்டர்ல பார்த்த மிக சில படங்கள், தமிழ் படங்கள்ல ஒண்ணு. திருச்சி தான் வந்திருந்தேன். அப்போ வந்தப்போ இங்க தியேட்டர்ல வந்திருக்கு, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம போனேன். போனா ஐ வாஸ் ஸ்டன்ட், அப்பேற்பட்ட ஒரு படம் தமிழ்ல எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய அருமை வந்து கமலஹாசன் அவங்களுக்கே தெரியல. ஒருவேளை அந்த ஐ திங்க் ரமேஷ் அரவிந்த் நினைக்கிறேன் டைரக்டர், அவருக்கு அதனுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் அவங்க டச் பண்ணிட்டாங்க. அதனால வந்து யாருமே கவனிக்காத ஒரு படங்கிறதுனால தான் அதை பத்தி கட்டுரை எழுதினேன் நான். அந்த தியேட்டர்ல படம் முடிஞ்ச உடனே இருந்த ஒரு 25 பேர் எழுந்து கை கை தட்டினாங்க அதை படிச்சு. அதுல இருக்கிற அந்த பிளாஷ்பேக் வந்து ரொம்ப ஷாடியா எடுத்திருந்தாங்க, நல்லாவே எடுக்கல அதை. அது வந்து கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். அதுவே இந்த படம் இதை மாத்திரமே கூட எடுத்திருந்தா நல்லா அது ஒரு கான்ட்ராஸ்ட் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கார் ரமேஷ் அரவிந்த். குவைட் கிளவர் ஆஃப் கேம் ஆக்சுவலி. அப்ப இது இந்த இந்த டெத் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு யாருக்கும் என்னன்னு தெரியாது, as it is unless we experience it. இதான் நேரம் இருந்தா ஏதாவது இது பண்ணிக்கணுமா? ஆ, ஹலோ. பாலா. இல்ல நம்மளுக்கு இன்னும் இது இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இதை நம்ம கடைசி இதா வச்சுட்டு நம்ம இன்னொரு 2ஆம் பகுதி கூட பண்ணலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப உத்தம வில்லன் எழுதின ஆளும் இதே அனுபவங்கள் சேர்ந்தவன் தான். இப்ப இரவாமை எழுதினவனும் கூட கொஞ்சம் அனுபவங்கள் சேர்ந்திருக்கு, கொஞ்சம் இன்சைட்ஸ் வந்திருக்கு. அதனால வந்து கிட்டத்தட்ட இது இது எப்பவுமே மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம் இல்லை. இது வந்து இதுவரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டா இருந்தது இல்லை, இந்த இந்த இரவாமைங்கிற மேட்டர். பட் இட் சோ ஹேப்பன்ஸ் இதை பத்தி எழுதச்சே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் இதை டச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட்
உலகத்துல இருக்கிற ஒரு ரியல் சோசியலிசம் இருக்கிற ஒரே ஆஸ்பெக்ட் இதுதான். இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். அதனால இது இதை பத்தி எழுத வேண்டி வந்தது. இப்போ இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்டாகவும் இருந்தது. உத்தமவில் நான் எழுதின போதும் சரி, இதுவும் சரி. அந்த மாதிரி நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா அமேடியஸ்னு ஒரு கட்டுரை இருக்கு. அந்த படம் நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது. அமேடியஸ் படத்தை நீங்க பார்க்கலைன்னா அவசியம் பாருங்க. அதுவும் வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நம்ம கிரி மாதிரி ஆட்கள்லாம் அதை அவசியம் பார்க்கணும். அதுல வந்து பாக்குறச்ச நீங்க எல்லாரும் பாருங்க, மிஸ்டர் பாலா, மிஸ்டர் சிவதுரை, எல்லாருமே. அது ரொம்ப பிரமாதமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல வந்து இந்த விஷயம் வருது. அது நீங்க பார்த்தா அனுபவிக்கலாம். கண்டிப்பா, ஏன்னா கண்டிப்பா. அந்த அமேதிஸ்ட் வந்து என்னுடைய லிஸ்ட்ல இருக்கு. ஆனா எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. ஒரு சமீபத்தில பேட்டியில இளையராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு, அமேதிஸ்ட் படத்த பத்தி. அதனால குறிச்சு இந்த மாரி முக்கியமான திரைப்படங்கள் பத்தியோ, நாவல் பத்தியோ சொல்லும்பொழுது அத குறிப்பெடுத்துக்கிறது. அத பக்கெட் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கிறது. அப்பப்ப நமக்கு நேரம் கிடைக்கும்போது சரி எடுத்து சரி, படிக்கிறது. கண்டிப்பா. நிச்சயம் பாருங்க. அத அப்ப வந்து யூ ஆட் சிட்டிசன் கேன், அப்புறம் வந்து ஃபிட்லர் ஆன் த ரூஃப், அதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க அதுல. கண்டிப்பா, கண்டிப்பா. ரைட் ரைட். இப்போ இந்த செஷன் வந்து நம்ம இந்த ரெக்கார்டிங் செஷன் வந்து இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல முடிஞ்சிரும். நம்ம பாலா சொன்ன மாதிரி சரி, இன்னொரு பார்ட்டா வேணா இத நம்ம தொடர்ந்து பண்ணலாம். நீங்க நிச்சயம். ஏன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற அனுபவத்த வச்சு சொல்லும்போது, இந்த இரவாமை, பிறவாமை இந்த கட்டுரைய பத்தி ஒரு அறிமுகம் வாசகர்களுக்கு குடுத்து, அத வந்து ம், பார்க்கணும். ஏன்னா, அதுல வந்து நீங்க டச் பண்ணியிருக்க ஒரு பேராகிராஃப்லயுமே நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மேற்படிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும், அத கிரகிச்சுக்கிறதுக்குன்னு சொல்லலாம். அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ம். விஷயங்கள் இருந்ததுனால, அத பத்தி உரையாடணும் அப்படின்னு தான் இத ஆரம்பிச்சோம். ஆனா, நீங்க உங்களுடைய அனுபவத்த பார்க்கும்போது, ஐ திங்க் பார்ட் 1, பார்ட் 3லாம் போலான்னு தோணுது. அ பாலா, சரி. இந்த நிகழ்வ வந்து ஆமா. இதோட முடிச்சுட்டு பார்ட் 2 ஆரம்பிக்கலாமா? சிவா ரொம்ப அருமையா தொகுத்தீங்க. தூய தமிழ், அதே சமயம் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ரேடியோவுக்கான ஒரு மிக சிறப்பான குரல். அதை விட இளமையான தோற்றம். எங்களுக்கெல்லாம் பொறாமை தரும் இதுவும் வச்சிருக்கீங்க, வசீகரமும் வச்சிருக்கீங்க. சோ நம்ம பார்ட் 2ல நிச்சயமா தொடருவோம். அழைத்த குரலுக்கு உடனடியா 24 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு தூரம் தயாரித்து கொண்டு ஆழமா தொகுத்து வழங்கியமைக்கு மிக 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 நன்றி சிவா. மீண்டும் சந்திப்போம். பாய் ஸ்ரீ.